பார்க்குறக்கு மைனஸ் மாதிரியே இருக்குது. பட் சீஸ், அந்த சீஸை வந்து அந்த மட்டன் சூப்பே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பாயெல்லாம் போட்ட சூப்பு, க்ரீமி கோரியண்டர் சிக்கன், நல்லா வந்து ஒரு திக்கு க்ரீமாக முக்கியமானது வந்து சோறுங்க. அதுலேயும் இது பார்த்தோன்னா ஏதோ சோத்து போட்டலாம் இருக்கிறாங்க. அதுவும் பாருங்களேன், நல்லா லேயராக போட்டு கொடுத்துருங்க. லெமன், ஹனி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான டே இன் பெங்களூர். நம்ம பெங்களூரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த ஸ்பாட் பேர் பார்த்திங்கன்னா ஜமா ரெஸ்டாரண்ட். இது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டுங்க. இதை பற்றி நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ வாங்க, இன்றைக்கி உங்களையும் நான் வந்து இந்த ஜமா ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பெங்களூரில் உள்ள ஜமா ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுக்கு உள்ளேயே வந்தாச்சுங்க. செம பசியோடு வந்திருக்கிறோம். இவங்ககிட்ட வந்து மெனுவும் கொடுத்துட்டாங்க. மெனுவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட முகல் ஐட்டம்ஸ் இருக்குது, சைனீஸ் ஐட்டம் இருக்குது, சூப்லேருந்து நூடுல்ஸ் வரைக்கும் சூப்பராக போட்டிருக்காங்க. அதுபோக மெயினாக வந்து நான் பார்த்ததில் வந்து சிக்கன் ஐட்டம்ஸில் புதுசாக இருக்குதுங்க. நிறைய இதுக்கு நமக்கே பேர் தெரியல, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ இந்த ஐட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து நல்லா ஒரு டாப்பான ஐட்டம் என்னென்னு அவங்ககிட்டே கேட்டேன். அவங்களே வந்து சில இது சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ வரும். அந்த வந்ததுக்கப்புறம் ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஐட்டம்ஸ்லாம் ஒன்று வரணுங்க. அதுக்கு தான் வெயிட்டிங். ஸோ செம பசியாக இருந்ததுக்கு ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா வர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக ஃபஸ்ட்டு வந்து அப்படியே சூப்பு. ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே டெம்ட் ஆகிற மாதிரி நல்லா வந்து மட்டன் பாயா போட்ட சூப்பு பாருங்கள். சூப்பராக ஒரு முழு பீஸே போட்டு வந்திருக்குது. செம பசியாக இருந்ததுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மட்டன் சூப்பை வந்து அப்படியே மட்டன் சூப்பை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோங்க. செம சூடு. மெயினாக வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுலேயும் பாருங்களேன், நல்லா பெப்பர்லாம் போட்டு சான்ஸே இல்லைங்க. அதாவது பசியோட ஒரு மாதிரி ட்ரையான த்ரோட்டில் உட்காந்துருந்ததுக்கு இந்த சூப் வந்து அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குங்க. அப்படி போகிறதே தெரிய மாட்டேங்கி. மட்டனோட ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அதே டைம் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மட்டன் பீஸும் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுடுதுங்க. முடிஞ்சால் இதை பிச்சு காட்டுறவங்களுக்கு கை வச்சாலே கலர்ற அளவுக்கு சூப்பராக குக் ஆகிருக்கு. பட் என்ன கொஞ்சம் வந்து சூடாக இருக்குது. நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான பாயாங்க. இந்த ஸ்மெல்லுலேயே நமக்கு தெரியும். மட்டன் சூப்பே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி பாயெல்லாம் போட்ட சூப்பு கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மட்டனோட லெக்கு ரொம்ப பிடிக்குங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சூப்பை டக்குன்னு குடிச்சிடலாம். இந்த சூப் வந்து உண்மையிலே மஸ்ட் ட்ரைங்க. அதாவது அந்த குடிக்கும்போது தான் அதோட ஸ்பைஸ் லெவல் தெரியுங்கிற மாதிரி நல்ல ஒரு காட்டமும் இருக்குது. அதே டைமில் வந்து காரமாக இருக்குன்னு சொல்ல முடியல. அந்த ஸ்பைஸ் லெவல் அடுத்து பாருங்களேன், நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி, நல்லா ஒரு திக்கு இருக்குது பாருங்களேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏதோ சூப்னோட ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ அந்த சூப்பை குடித்ததோட நெக்ஸ்ட்டு வந்து டக்குன்னு இந்த ஸ்டார்டர்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நம்மகிட்ட வந்து ப்ரான்ஸ் வந்திருக்கு, சிக்கன் வந்திருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது பாருங்களேன், இந்த ஐட்டம் பேர் வந்து க்ரீமி கோரியண்டர் சிக்கன். நல்லா வந்து ஒரு திக்கு க்ரீமாக, அதுலேயும் பாருங்கள் கோரியண்டர் மிதக்க சிக்கனை வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே அந்த கோரியண்டர்லாம் மிக்ஸ் பண்ணாக்கலாம். அப்படியே ஒரு பீஸ் எடுக்கிறேன். அப்படி எடுக்கும் போதே அந்த க்ரீம் வந்து அப்படி வடிதுங்க. அவ்வளோ ஒரு க்ரீமியாக இருக்குது. அதாவது அந்த ரொம்ப ஃப்ளேவர் வந்து இந்த கோரியண்டர் ஃப்ளேவர் தான் நமக்கு. ஆனால் வந்து இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா வாய்க்குள்ளே அப்படியே என்ன சொல்ல ஒரு அல்வா தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்க. சிக்கனும் வந்து நல்லா வந்து சூப்பராக குக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், மெயினாக வந்து இதை வந்து வெறும் சிக்கனை மட்டும் நீங்கள் எடுத்துடக்கூடாதுங்க. முடிஞ்சால் ஒரு ஸ்பூனை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்பூனை எடுத்துகிட்டு இந்த க்ரீம் இருக்குது பாருங்க, பார்த்திங்களா,
அதை நல்லா அதில் போட்டுட்டு அப்படி சாப்பிடுங்க. சான்ஸ் இல்லைங்க, அந்த மவுத் ஃபுல்லாக அந்த க்ரீம். மெயினாக இது கோரியண்டர்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து சும்மாவே சிக்கன் இல்லாமல் கூட இதை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. அதாவது மெயினாக வந்து அந்த முதலே சூப்பில் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்பைஸ் லெவல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பட்டர் கார்லிக் ப்ரான்ஸுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே ப்ரான்ஸ்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். பட்டர் கார்லிக் எல்லாம் சேர்ந்து அப்படியே சூடாக இருக்குங்க. சூடாக அந்த ப்ரான்ஸை வாயில் போடும்போது அந்த கார்லிக் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குங்க. மெயினாக அவங்களோட ப்ரெசன்டேஷன் பாருங்களா, நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து கொஞ்சம் டாப்பான, அதாவது சிக்கனில் ஒன்று, ப்ரான்ஸில் ஒன்று அப்படின்னு செலக்ட் பண்ண மெனு தான். பட் இவங்ககிட்ட ஏகப்பட்ட மெனு இருக்குது. இதை விட கூட பெட்டராக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெனு இங்கே சாமாவில் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாவா சிக்கன், ஒரு சூப்பரான ஐட்டம் பண்ணுறதுக்கு. அப்படியே நெருப்பை பாருங்கள், ஃப்ளேமை நல்லா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ பட்டர் எடுத்து அப்படியே ஃபுல் கோட்டிங் கொடுத்த மாதிரி தாராளமான ஒரு பட்டர் பாருங்கள். இது தந்தூரி சிக்கன். சார் தந்தூரி சிக்கன் ஆனா ஈ தந்தூரி பீஸ். ஓகே, ஸோ அந்த மெல்ட்டான பட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான நல்ல பெரிய பெரிய பீஸான தந்தூரி சிக்கனை போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே அந்த தந்தூரி சிக்கன் பீஸ் வந்து பட்டரில் வந்து அப்படியே குளிப்பாட்டினா அப்படி இருக்கும். ஃப்ரெஷ்ஷான சீஸ் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான சீஸ் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கு மைனஸ் மாதிரியே இருக்குது, பட் சீஸு, அந்த சீஸை வந்து அந்த சிக்கன் மேலே எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே வீடியோ எடுக்கும் போதே வந்து செம்ம டெம்ப்டிங்காக இருக்குங்க. சும்மா தாராளமாக எடுத்து வைக்காங்க. ஒவ்வொரு பீஸுக்கும் பார்த்திங்கன்னா தாராளமாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக பாருங்கள், சில்லி பவுடர் அப்படியே சீஸ் மேலே சில்லி பவுடர், அடுத்து வந்து கோரியண்டர் எல்லாம் வந்து அப்படியே லைட்டாக தெளிச்சா அப்படி இருக்கும். ஸோ இவங்களோட கிச்சனே பார்த்திங்கன்னா நல்லா பிஸியாகவே இருக்குதுங்க. அப்படியே சுட நல்லா சீஸும் பட்டரும் போட்ட அந்த லாவா சிக்கன் பாருங்களேன். ஃபைனலாக வந்து அது எல்லாமே டெக்கரேட் பண்ணதுக்கப்புறம் டேபிளுக்கு போகிறதுக்கு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்கு பாருங்கள். ஸோ இவங்களோட இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் தான் வந்து இந்த லாவா சிக்கனுங்க. லாவா சிக்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நல்லா வந்து தந்தூரி பாருங்கள், பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும், தந்தூரி சிக்கன் பண்ணி அதில் வந்து நல்லா ஒரு திக்கான சீஸ், இவங்களே பண்ணக்கூடிய ஒரு சீஸ் பாருங்கள், நல்லா க்ரீமியாக போட்டிருக்காங்க. அந்த சீஸ் போட்டு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸ் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப நேரமாக இதை கையில் வச்சுக்கிட்டே இருக்க முடியல, என்ன அப்படின்னா டெம்ப்ட் ஆகுதுங்க. சான்ஸே இல்லைங்க. இது வந்து க்ரீமியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது வந்து க்ரீம் கிடையாது, இது வந்து முழுக்க சீஸ் பாருங்கள். உங்களுக்கு காட்டுற பாருங்க, இதில் இப்போ என் கையில் இருக்கிறது லெக் பீஸு. சிக்கனுமே உள்ள செம்மையாக குக்காக இருக்குங்க. இப்போ காட்டுற பாருங்க உங்களுக்கு சீஸ் பாருங்கள், அப்படியே சீஸ் பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த பீஸாலெல்லாம் கலர்ற மாதிரி எப்படி அழகாக கலருது. அதே டைமில் இந்த தந்தூரியும் வந்து எப்படி குக்காக இருக்கு பாருங்க. மெயினாக வந்து யாரெல்லாம் வந்து எந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து அதோட சாஃப்ட்னஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுங்க. அதுலேயும் இந்த லாவா சிக்கன் அல்டிமேட்டுங்க, மஸ்ட் ட்ரை இது. ஸோ நம்ம வந்து லன்ச் டைமில் எவ்வளோ தான் ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து முக்கியமானது வந்து சோறுங்க. அதுலேயும் இது பார்த்தோன்னா ஏதோ சோத்து பட்டலான்னு இருக்கிறாங்க. சூப்பரான பிரியாணி, அதுவும் இதுக்கு பேர் வந்து கிசி பிரியாணிங்க. நல்லா வந்து வாழை இலையில் சூப்பராக கட்டியிருக்காங்க. அப்படியே அவுத்துருமா, வாழை இலைனாலே ஒரு மேஜிக் தாங்க. சாப்பாட்டுக்கு மேஜிக்கே வந்து வாழை இலை தான், அதுலேயும் வாழை இலையில் பிரியாணி. அப்படியே ஓப்பன் பண்ணும்போது எனக்கே வந்து ரொம்ப வந்து உள்ளே எப்பண்டா வந்து திறந்து பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கீங்க பாருங்கள். வாவ்,
எனக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது அந்த இலையோடு சேர்ந்த அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக தெரியுதுங்க. இது வந்து நம்ம வந்து கேரளா ஸ்டைல் மலபார் பிரியாணி மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து கிசி பிரியாணின்னு வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்கள், ஒரு தரமான லெக் பீஸ். ஆஹா, சுடுது, சூப்பராக இருக்குங்க. ஒரு வாய் ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட சேர்த்து எடுத்துருவோம். மெயினாக வந்து இவங்கள்ட்ட சாப்பிட்ட எல்லா ஐட்டமும் வந்து கை வைக்க முடியாத அளவுக்கு சுட சுட கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அதாவது சாப்பாடு மட்டும் இல்லை, இவங்களோட ஆம்பியன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா நீட்டாக ஹைஜீனாக வேறு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இவங்களோட தீமே வந்து அப்படியே க்ரீன் தீம். உள்ளே வந்தாலே ஒரு குளிர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஆம்பியன்ஸ்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ செம பசியாக வந்தவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததுக்கு சூப்பராக கவனிச்சாங்க. அதாவது நல்ல சாப்பாடு சுட சுட கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்ட சாப்பாடு செமிக்கிறதுக்கு ஒரு லெமன் டீ, அதுவும் பாருங்களேன் நல்லா லேயராக போட்டு கொடுத்துருக்காங்க. லெமன், ஹனி, அப்புறம் அந்த டீயோட டிகாஷன் மட்டும் தனியாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. நான் இப்போ எவ்வளோ சுற்றினா கூட அது அழகாக இருக்குது. செம்மையாக இருக்குங்க. அந்த மின்ட்டோட ஃப்ளேவர் எல்லாமே ஒன்று போல் இறங்கி அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே ராகத்தாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஒரு இந்த சிக்கன் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிட்டு இப்படி ஒரு டீ கிடச்சா எப்படி இருக்கும். இந்த டீ வந்து வேறு எங்கேருந்து வரலாங்க, இவங்க ரெஸ்டாரண்ட்லேயே இருக்குது. முன்னாடி வந்து இவங்க தனியாக டீக்குன்னே ஒரு தனி அவுட்லெட் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இது வரைக்கும் சாப்பிட்ட ஐட்டங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து எப்போனாலும் இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இவங்கள்ட்ட வந்து லஞ்ச் டைம்லேருந்து நைட்டு 11:30 வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பெங்களூர் கம்மனஹள்ளியில் இருக்குது. அதுவும் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லொக்கேஷன் மேப் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக சாப்பிட்டாச்சு. அழகாக வந்து ஒரு லெமன் டீ, அதாவது லெமனில் லேயர் டீ குடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க. பர்டிகுலராக நீங்கள் வந்து கம்மனஹள்ளி சைடில் இருந்தால் இந்த வீடியோ பார்க்குற அன்றைக்கே கூட நீங்கள் வரலாம். நல்லா ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் சரி, ஜமா ரெஸ்டாரண்ட் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜமா ரெஸ்டாரண்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.